ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி குக்கிங்கில் பார்த்தலாமா? வேணும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு குருமா தாங்க வைக்க போகிறோம். தக்காளி குருமா. இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு கொஞ்சம் நல்லா இது பண்ணதுமே சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்துக்கலாங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, இந்த அன்னாசி பூ இது எல்லாமே நான் சேர்த்துருக்குறேங்க. நல்லா ஒரு கிண்டி கிண்டினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி நல்லா சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ண போகிறேங்க நான். இதில் முக்கியமாக வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 5 நிமிஷம்னாவது வெங்காயத்துக்கு நம்மளுக்கு டைம் கொடுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட சேர்ந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு 5 கூட சேர்த்துக்கலாங்க. இதோட சேர்த்து பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்துச்சா நீங்கள் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக இருந்தால். நான் தக்காளி நல்லா வதங்குறக்காட்டி நான் உப்பு சேர்த்துருக்கிறேங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் நம்ம விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி 2 நிமிஷம் நம்ம கிளறலாங்க. அதுக்கப்புறமா நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு நான் 2 டம்ளர் போதுன்றனால 2 டம்ளர் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம விட்டுடலாங்க. ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ ஒரு அரைச்சி வச்ச மசாலா ஊற்ற போகிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. தேங்காயை நல்லா பொடி நல்லா சில்லு போட்டு மிக்ஸி ஜாரில் சோம்பு சேர்த்துட்டு அதோட ஒரு முந்திரி பருப்பு சேர்ந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டுங்க. ஊற்றி கிளறிட்டோம்னா நம்மளுக்கு சூடான நல்ல ஒரு சிம்பிளான நம்மளுக்கு ஒரு குருமா ரெடி ஆயிருங்க. இது ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோங்க, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கணும்னா நல்லா இருக்குங்க. இந்த குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.